லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். 2 minutes அப்படியே கண்ண முடிக்க பிரீத்தி. பிரீத்தி, ஐயோ அம்மா வந்துட்டாங்க. செத்தோம். அம்மா கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். பிரீத்தி கதவு தர. ஷோ பிரீத்தி, கடவுளே, ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ப்ளீஸ் என்ன எப்படியாவது காப்பாத்திடு. பிரீத்தி ப்ளீஸ் அம்மா கிட்ட மாட்டி விட்டுறாது. உனக்கு நான் 108 தேங்காய் உடைக்கிறேன். ப்ளீஸ் கடவுளே. பிரீத்தி, பிரீத்தி கதவு தர. பிரீத்தி, பிரீத்தி, அம்மா, இவ்ளோ நேரமா கதவை திறக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? பிரீத்திக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்தேம்மா. முடிஞ்சிருச்சா? இல்லம்மா, இன்னும் 10 minutesல முடிஞ்சிரும். இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? ம். பிரீத்தி, இத நான் உன்கிட்ட முன்னாடியே கொடுக்கணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். இது என்னோட சென்டிமெண்டான செயின். முதலா நான் தனியா சம்பாதிச்சு என்னோட சொந்த உழைப்புல வாங்கினது. இத நான் உனக்கு கிஃப்ட் பண்றேன். இது நீ எப்பவுமே உன் கழுத்துல தான் இருக்கணும். இத போட்டுக்கிட்டு தான் நீ மனமேடையிலேயே உட்காரணும். கொடுங்கம்மா, நான் கொடுத்துடுறேம்மா. பிரீத்தி, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? சந்தோஷத்துல வாயடைச்சு போயிருக்காம்மா. இனிமே இதை விட பெரிய பொறுப்பெல்லாம் உனக்கு வரப்போகுது பிரீத்தி. ஃபீல் பண்ணாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எங்க வீட்டு மருமகளாக போற. அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? ஷோ, அம்மா போக மாட்டாங்க போலயே. ஏன் அமைதியாவே இருக்க? என்னாச்சு உனக்கு? அம்மா, ஐயர் உங்களை உடனே வர சொன்னாரு. என்னையா? ஆமா, தாலி கோக்கணுமா, அதான் உடனே வர சொன்னாரு. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ஓகேங்கம்மா, நான் வரேன். மனசா, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா பிரீத்தியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிம்மா. இவளுக்கு இப்ப செயின் ஒண்ணுதான் குறைச்சு. இது நீ வித்யாக்கு சேர வேண்டியது. நான் இத அவங்க கழுத்துல தான் போடுவேன். உன்னை முதல்ல இங்க இருந்து பார்சல் பண்ணணுமே. அண்ணா, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வந்துறேன். சீக்கிரம். சரி, வந்துறேன்.
என்னாச்சுடா? அப்பா மானசா அந்த பிரீத்தியை மயக்க போட வச்சிட்டாப்பா. சரி வா, அதான் நான் சொன்னேன், என் பொண்ணு சொன்ன வேலையை பக்காவா போலாம். முடியலாம். வா. அப்பா, நாங்க தான் கதவு தரமா? அப்பா வாங்க. டேய் வா வா, வரேன்ப்பா. லாக் பண்ணு. லாக் பண்ணு. மனசா முடிஞ்சதுப்பா. கரெக்டா இவ மயக்கம் ஆகுற நேரம் அம்மா உள்ள வந்துட்டாங்கப்பா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அவளை சேர்ல உட்கார வச்சு அம்மாவை சமாளிச்சுட்டேன். அப்படி இருந்தும் நெருங்கிட்டாங்க. நல்ல வேலை, ரேகா ஆண்டி வந்து அம்மாவை கூட்டிட்டு போனாங்க. சரி, சமாளிச்சிட்டல்ல, விடு. விஜய் கோணி குடுறா. நாங்கப்பா. டேய், அவளை நிமித்தி உட்கார வைங்க. சரிப்பா. அண்ணா, நீங்க வெளியே போய் கார் ரெடி பண்ணிட்டு ஆளுங்க நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து கால் பண்ணுங்க. நாங்க மூட்டையை தூக்கிட்டு வந்துடுறோம். சரிடா, வாடா. சீக்கிரம் போ. அப்பா, இப்படி கட்டுறீங்களே, மூச்சு முட்டி செத்துற போறா. சும்மா இது சன்னல் சாக்குதான். உள்ள காத்துலாம் போகும், மூச்சு முட்டாது. பிரீத்தி, 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 பிரீத்தி. அப்பா, அமைதியா இருங்க. பிரீத்தி, டேய், அந்த பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போயிடு. நீ பயப்படாத. பிரீத்தி, கதவு தரமா? சரி, இப்ப கதவை தர. ஓ சரி. கதவு திறக்க என்ன இவ்வளவு நேரம்? அது வந்து பிரீத்தி எங்க? பிரீத்தி, 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 பிரீத்தி பாத்ரூம்ல இருக்கா. பிரீத்தி, ஐயோ, பிரீத்தி. டைம் ஆச்சுமா, சீக்கிரமா வந்து கிளம்பு. ஆண்டி, 10 நிமிஷத்துல நான் ரெடி பண்ணிடுறேன் ஆண்டி. அது அம்மா இப்பதான் பார்த்துட்டு அவளுக்கு இந்த செயினை பிரசன்ட் பண்ணிட்டு போனாங்க. இது வேதாவோட சென்டிமெண்ட் செயின் ஆச்சே. ஆமா ஆண்டி. இத என் பொண்ணுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு போனாளா? ஆமா ஆண்டி. அப்போ கல்யாணம் முடிஞ்ச கையோட குடும்ப அதிகாரம் மொத்தத்தையும் என் பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிருவா. அதுக்கப்புறம் வேதா இடத்துல
என் பொண்ணு தான் இருக்க போறா. மனசா, நீ இதே மாதிரி எப்பவும் பிரீத்திக்கு ஃபேவரா இருக்கணும். ம், அதுதான் உன் ஃபியூச்சருக்கு நல்லது. பாத்து இருந்துக்க. ம், சரிங்க ஆண்டி. சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஆ. அப்பா வாங்க. டேய் தூக்குடா தூக்கு. பா டேய் அந்த சுந்தரிக்கு எவ்வளவு பெரிய பேராசை. நம்ம குடும்பத்தையே அவ பொண்ணு ஆட்டி வைப்பாளா? பாத்துக்கிறேன். எல்லாம் பெரிய பிளானோட தான்ப்பா வந்திருக்காங்க. நம்மள மீறி அவங்க பிளான் நடந்துருமா என்ன? அப்பா வித்யா எப்பப்பா வருவா? இவளை மறைச்சு வச்சுட்டு அவளை அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் நீ பார்த்து மேனேஜ் பண்ணிக்க. அப்பா சீக்கிரம் கொஞ்சம் அனுப்பி விடுங்கப்பா, டைம் இல்ல. யாராவது வந்து எங்க பிரீத்தின்னு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா. நான் அனுப்பி வைக்கிறேன், நீ தைரியமா இரு. சரி சரி, சீக்கிரம்ப்பா. போய் கதவை தர. ஆ, ஓ, ஆ. ஏய் சரி. நீ இருடா, நீ அண்ணா, கதவை நீ தர. இரு, போமா. நான் திறக்கிறேன். டேய் நீ வா, பிடிச்சு தூக்கு. யாரும் இல்ல, வாங்க வாங்க. தூக்குடா. சரிப்பா. பாத்து போங்க. டேய் ஆ யாரோ வர மாதிரி இருக்குடா. ஆமா. வா அங்க போ. ம். இப்ப இவள எங்கப்பா கொண்டு போய் மறைச்சு வைக்கிறது? சரி, மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு குடோன் இருக்கு, அங்க தூக்கிட்டு போயிடலாம். அந்த பக்கம் யாராவது ஆள் இருக்காங்களான்னு போய் பாரு. சரிப்பா. ஓ. டேய் யாரா நீங்க? இந்த மண்டபத்துல வேலை செய்றோம் சார். யாரா இவரு? டேய் இவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா. இவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். வேலை செய்யற மாதிரி நடிடா. சரிடா. ஹலோ அப்பா அப்பா கேக்குதா? ஹலோ 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 சஞ்சய், சொல்லு சஞ்சய். அப்பா என்னாச்சு? இங்க பார், நாங்க பண்ண பிளான் இப்ப பக்காவா போயிட்டு இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா இரு. சரிங்கப்பா. சரி வைக்கிறேன். ஹலோ டேய் ஆள் நட மட்டுமே இங்க இல்ல, இப்ப தூக்கிட்டு வாங்க. ஹலோ டேய் அண்ணன் தான் கால் பண்ணாரு. ம். சரியா கேட்க மாட்டேங்குது. வா வெளியே போய் பேசிட்டு வருவோம். ஆ அண்ணா இப்ப கேக்குதானே? ஆ கேக்குதுடா. டேய் எல்லா ஆள் நட மட்டுமே இப்ப இல்ல, நீங்க மூட்டையை தூக்கிட்டு பின்பக்கமா வந்துருங்க. அப்படியா? சரிண்ணா, ஓகேண்ணா. டேய் ஆள் நட மட்டுமே இல்லையா, தூக்கிட்டு வர சொல்றாரு. ஆ சரி. டேய் வா. டேய் வாங்கடா. வாங்க. ஆ சரிண்ணா. சீக்கிரம் ஏத்து. நல்லா உள்ள தள்ளுறா. ம் மூடு. ஏறு ஏறு சீக்கிரம் ஏறு. ஓகேண்ணா. அப்பா அங்க குடோனும் திறந்தா இருக்கு. சரி. ஆள் நடமாட்டமும் இல்ல. சரி வா, ஓகே, தூக்கிட்டு போலாம்.
போ நேரப்பா வா. சரிப்பா. பார்த்து மெதுவாங்கப்பா, பார்த்து. மெதுவா பார்த்து மெதுவா வைங்க. அப்பா நீங்க போங்க, நான் ஷட்டர் சாத்திட்டு வரேன். சரி வா. சரிப்பா. சரி ஓகேதா. சரி ஆ? எனக்கு உன் மாமனார் மேல டவுட்டா இருக்கு. நிச்சயம் பண்ண அன்னைக்கு அருமா கத்தியோட வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணாரு. இப்படி சும்மா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்கும். அவர் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏற்கனவே பல தடங்களை தாண்டி இந்த கல்யாணம் நடக்குது. இதுல அவரை கண்டுக்காம விட்டு நாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தோணுது. அவரை முதல்ல இங்க இருந்து எப்படியாவது அனுப்பி வச்சிருவேதா. இரு. என்ன கொஞ்சம் தள்ளி நில்லு, மறைக்குது இல்ல? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன? நீங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. என்கிட்ட என்ன பேச போற? வாங்க சொல்றேன். ரூமுக்குள்ள எதுக்கு? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுமா? இது ரொம்ப பர்சனலான விஷயம். உள்ள வாங்க. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. நீங்க என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கல்யாணத்தை ஏதோ ஒரு வகையில நிறுத்தணும்னு பிளான் பண்றீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அடேங்கப்பா, இதையே நீ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கியா? சிறப்பு. அப்புறம் இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கணும். இது என் கௌரவ பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இதுல விளையாடாதீங்க. இத பாரு, நானும் அதையே தான் சொல்றேன். இது வித்யாவோட வாழ்க்கை பிரச்சனை. அவதான் உன் வீட்டு மருமக. நீ அவ வாழ்க்கையில விளையாடாத. பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டு சஞ்சய் கூட வித்யாவை சேர்த்து வை. இத பாரு, இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த பிரீத்திக்கு பதிலா வித்யாவை அந்த இடத்துல உட்கார வை. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. அதான் ஏற்கனவே ஊரெல்லாம் வித்யா சஞ்சய்க்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீங்க நடக்காத விஷயத்துக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் நடக்காது? நடக்கும். வித்யா உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? உன் தகுதி குறைஞ்சு போயிருமா? அவளை விட உன் குடும்பத்துக்கு தகுதியான மருமக யாரும் இல்லை. இந்த பிரீத்தியெல்லாம் என் பேத்தி பக்கத்திலேயே நிக்க முடியாது. அப்போ நீங்க நான் சொல்றத கேட்க மாட்டீங்க. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்தான் வந்திருக்கேன். கண்டிப்பா நிறுத்துவேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. வித்யாவை உன் வீட்டு மருமகளாக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். சந்தோஷம். நீங்க உங்க பேரனோட கல்யாணத்தை நேர்ல பார்த்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணதானே இங்க வந்தீங்க.
உங்களுக்கு அந்த குடுப்பனை இல்ல. இந்த டிவிய பாத்துக்கிட்டே இருங்க. இதுல இங்க நடக்கிற எல்லாமே லைவ்ல வரும். உங்க பேரனோட கல்யாணமும் கூட லைவா டெலிகாஸ்ட் ஆகும். கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கே இருந்து டிவில கல்யாணத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேதா என்ன பண்ற? கதவை தர வேதா. வேதா, ஏய் வேதா, வேதா, கதவை திறங்குறல.